என்னாச்சு? அண்ணன் ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, போய் கேட்போம். என்னண்ணா, என்ன டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு தெரியலம்மா, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? பணம் கொஞ்சம் கையில இருக்கு, அம்மாட்ட கேட்டா நகை எடு, அதை எடு, இதை எடு. எனக்கு ஒரு இதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்றேன்னு தெரியல. எல்லாருமே மண்ணுல போடு பொண்ணுல போடுன்னு சொல்லுவாங்க, ஏன் நம்ம மரத்துல போடக்கூடாது? என்னம்மா மரம் புதுசா சொல்ற? மரத்துல யாராவது போடுவாங்களா? மண்ணுல போட்டாலும் பொண்ணுல போட்டாலும் 10 லட்சம் போட்டா 20 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு கழிச்சு கிடைக்கும். ஆனா நீங்க மரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது 10 வருஷத்துக்குள்ள கோடி கணக்குல வருமானம் கிடைக்கும். அது எப்படிப்பா கோடி கணக்குல கிடைக்கும்? அதுவும் நம்ம திருநெல்வேலியிலே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. திருநெல்வேலியா? செம்மரம் வந்து உலகத்துல எல்லா கண்ட்ரிலுமே வளர்க்க முடியாது, ஆனா தமிழ்நாட்டுல வளர்க்க முடியும். அதுக்கான மண் வளம் இதுவும் தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில மூலக்கரைப்பட்டியில அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு. கோடி கணக்குல கிடைக்கும்னா அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப எல்லாம் கிடையாது, சென்ட்டுக்கு 60,000 ரூபாய் தான் சொல்றாங்க. ஐயோ சொன்னா புரியாது, வாங்க போலாம். சைட் விசிட்க்கு அவங்களே பிக்கப் டிராப்மே பண்ணிடுவாங்க. 24 hours கேமரா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அது மட்டும் இல்லங்க 10 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். அண்ணா நான் சொல்லும் போது நம்மளெல்லாம் இப்ப நம்புறீங்களா? இதானே அந்த மரம். இந்த மரத்துல அப்படி என்னமா இருக்கு? அண்ணா இது சாதாரண மாமரமோ கொய்யா மரமோ இல்லைன்னா செம்மரம்ண்ணே. மரத்துக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கா? சென்ட்டுக்கு 60,000 ரூபாய் தான் சொல்றாங்க. அதுவும் நிறைய 1 ஏக்கர் அந்த மாதிரிலாம் நீங்க வாங்க வேண்டாம், 22 சென்டே வாங்கிக்கலாம். ஒரு சென்ட் 60,000 ரூபாய் போது 22 சென்ட்ல உங்களுக்கு கம்மியான பட்ஜெட் தான் வரும். 60,000 தானா? ஆமாண்ணா 60,000 மட்டும்தான். அது 22 சென்ட்ல உங்களுக்கு 10 மரம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா 80 மரம். ஒரு மரத்துக்கு நீங்க 10 வருஷம் கழிச்சு 4 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். கோடி கணக்குல வருமானம் கிடைக்குதா இல்லையா? நான் சொன்னது பொய் இல்லைல்ல? ஆமாமா உண்மைதான். அது மட்டும் இல்லைன்னா முதல்ல வர்ற 10 பேருக்கு பத்திரப்பதிவு இலவசம். அப்ப நான் முதல்ல இருக்க